வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1லிருந்து உரைநடை பகுதியாக இருக்கக்கூடிய தமிழ் சொல் வளம் இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மெயினாக அந்த ஆசிரியர் தேவநேய பாவனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரைநடை பகுதியின் ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டின் சொல் வளமும் நாட்டின் வளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டின் வளம் மிக அதிகமான ஒரு செழிப்பான ஒரு தமிழ்நாடு இருந்ததுனால தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொழியின் வளமும் அதனுடைய சொல் வளமும் மிகவும் அழகாகவும் அதிகமாகவும் இருந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த உரைநடை அமைச்சிருக்காங்க. அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம நாட்டில் சொல் வளம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய வகையில் தான் நமக்கு ஒரு தாவரத்தின் அடிவகைகள் என்ன, கிளை பிரிவுகள் என்ன, குலை வகைகள் என்ன, பழத்தோலின் வகைகள், இலை வகைகள், மணி வகைகள், இளம் பயிர் வகைகள், இதை எல்லாத்தையுமே அந்த லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அவர் என்ன மீன் பண்ண வர்றார் அப்படின்னா, ஒரு நாட்டில் நாட்டின் வளம் நல்ல செழிப்பாக இருந்தது அப்படின்னா அதை சொல்வதற்காக நீ சொல்ல தேடியே ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரத்தில் பல வகையான பழங்கள் இருக்குது, இல்லை ஒரு மரத்தில் பல வகையான உறுப்புகள் இருக்குது அப்படின்னா அதை குறிப்பதற்கு நமக்கு வேறு வேறு வார்த்தைகள் வேணும் இல்லையா? உங்களுக்கு நிறைய பழங்கள் இருந்தது அப்படின்னா தான் ஒவ்வொரு பழத்தின் வகையையும் குறிப்பதற்காக பழத்தோலின் வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இலைகள் இருந்தால் தான் அதை குறிப்பதற்காக அதை சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய தானிய வகைகள் இருந்தால் தான் அதை குறிப்பதற்காக நம்ம மணி வகைகள் அப்படிங்கிற பேரெல்லாம் வரும் இல்லையா? ஸோ ஒரு நாடு செல்வ செழிப்பாக இருந்த பட்சத்தில் தான் அந்த நாட்டின் வளத்தை குறிப்பதற்காக பல சொற்களை அந்த மொழியில் உருவாக்கி இருப்பாங்க. அப்படி பார்த்தா ஒரு நாட்டின் வளமும் அந்த மொழியின் சொல் வளமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறத மிக தெளிவாக அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு கொஷினாகவே வரும். நாட்டு வளத்தையும் சொல் வளத்தையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்று எப்படி ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. இதற்கான விடையும் நம்ம வீடியோலேயே நம்ம சேனலில் வீடியோவாகவும் இருக்குது, நீங்கள் அதுலேயும் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வகையில் அடிவகைகள், கிளை பிரிவுகள், குலை வகைகள், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்க்கக்கூடியது தாவரத்தின் அடிவகைகள். ஒரு செடியில் அதனுடைய பேஸ் அடிப்பகுதி இருக்கும் இல்லையா, அந்த அடிவகைகளை குறிப்பதற்கு என்னென்ன மாதிரியான பெயர்களை நம்ம தமிழ் மொழியில் பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். தாள் அப்படின்னு சொல்லக்கூடியது நெல், கேழ்வரகு போன்ற தானிய செடிகளினுடைய அடிப்பகுதியை குறிப்பதற்காக சொல்லியிருக்காங்க. அந்த பகுதி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பேப்பர் ஃபோல்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, கிராஸஸ் மாதிரி இருக்குது. அதை தான் நம்ம இங்கே தாள் அப்படின்னு சொல்கிறோம். நெல் மற்றும் கேழ்வரகு. தண்டு, இது நம்ம தினமும் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, இதெல்லாம் தண்டு அப்படின்னு சொல்லுவோம். மிளகாய் செடியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, அதனுடைய அடிப்பகுதி ஒரு குச்சி போல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கோல் அப்படின்னு சொல்லுவோம். கோல் அப்படின்னா தமிழில் குச்சி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஸோ நெட்டி செடி, மிளகாய் செடி, இவற்றை நம்ம கோல் அப்படின்னு சொல்கிறோம். அது அல்லாமல் ரெண்டு நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது குத்துச்செடி அல்லது புதர், புஷ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த மாதிரி குத்துச்செடி அல்லது புதர், இவற்றினுடைய அடிப்பகுதி நம்ம தூறு அப்படின்னு சொல்கிறோம். அது மற்றும் ஒரு விஷயம் நம்ம பயன்படுத்தக்கூடியது சோளத்தட்டை, கம்பந்தட்டை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கம்பு, சோளம் அப்படி அந்த மாதிரியான ஒரு செடிகளின் அடிப்பகுதி தட்டு அல்லது தட்டை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கழி, கழை. இது ரெண்டு கொஞ்சம் கேட்குறதுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். கரும்பு, நாணல் போன்ற செடி வகைகளின் அடிப்பகுதியை நம்ம கழி அப்படின்னு சொல்கிறோம். மூங்கிலின் அடிப்பகுதியை கழை அப்படின்னு சொல்கிறோம். அது அல்லாமல் பெரிய பெரிய மரங்கள், வேம்பு, புளி, மாமரம் போன்ற புளிய மரம், மாமரம் போன்ற பெரிய மரங்களின் அடிப்பகுதியை நம்ம அடி அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாகவே இது கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை நம்ம அடி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் தாவரத்தின் அடிவகைகள். நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தாலே, இந்த பிக்சர்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு அது ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தாவரத்தின் கிளை பிரிவுகள். இங்கே நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி முதல் நுனி வரை, அதாவது பாட்டம் டு டாப் அந்த ஆர்டரில் கொடுத்துருக்கோம். நம்ம லாஸ்ட்டே பார்த்தோம், தாவரத்தின் அடிவகைகள் பார்க்கும்போது மரங்களின் அடிவகைகளை நம்ம அடி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அடிமரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் முதல்ல நம்ம இங்கே ஆரம்பிக்கக்கூடியது அடிமரம். அடி அப்படிங்கிறது புலி, வேம்பு, அரசு போன்ற பெரிய மரங்களின் அடியை குறிப்பது. இந்த அடியிலிருந்து பிரியக்கூடிய அடுத்த பிரிவு, அதாவது முதலில் இருக்கக்கூடியது அடி, இதிலிருந்து வரக்கூடிய அடுத்த பிரிவை நம்ம
கவை அப்படின்னு சொல்கிறோம். கவை அப்படின்றது அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் பிரிவு. ஃபஸ்ட்டு வந்து அடிக்கு அடுத்ததாக பிரியக்கூடியது கவை. கவையிலிருந்து பிரியக்கூடியது கொம்பு அல்லது கொப்பு என்று சொல்கிறோம். கவையின் பிரிவு வந்து கொம்பு அல்லது கொப்பு. இதிலிருந்து வரக்கூடிய அடுத்த பிரிவு வந்து கொம்பு அல்லது கொப்பு. கொம்பின் பிரிவு அதை வந்து நம்ம கிளை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஜென்ரலாகவே எல்லாத்தையுமே என்ன சொல்லிடுறோம், மரக்கிளை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் கிளைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அடிமரம், கவை, கொம்பு, அதுக்கப்புறம் தான் வந்து கிளை இருக்குது. 3 பெயர்களை தாண்டி தான் வந்து கிளை இருக்குது. கிளையின் பிரிவை வந்து நம்ம சினை அப்படின்னு சொல்கிறோம். கிளையிலிருந்து வரக்கூடிய சிறிய பிரிவை வந்து நம்ம சினை அப்படின்னு சொல்கிறோம். சினையின் பிரிவு வந்து போத்து, போத்தின் பிரிவு குச்சி, குச்சியின் பிரிவு தான் வந்து இணுக்கு. அந்த நுனி பகுதியை வந்து நம்ம இணுக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ கீழிருந்து மேல் அப்படின்னு பார்த்தோம்னா அடி, கவை, கொம்பு அல்லது கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சு, இணுக்கு இவைதான் வந்துட்டு தாவரங்களின் கிளை பிரிவுகள் ஆகும். இதை வந்து இந்த பிக்சரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக எழுதிடலாம். இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரா பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு இந்த பெயர்கள் வந்து மறக்காமல் இருக்கும். அடுத்தது தாவரங்களின் குலை வகைகள். குலை அப்படிங்கிறது வந்து கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய இதை சொல்லுவோம் இல்லையா, அது வந்து குலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து வாழை தாறு அப்படின்னு சொல்கிறோம், இல்லை திராட்சை அல்லது முந்திரியை வந்து குலை அப்படின்னு சொல்கிறோம். நிறைய இருக்கக்கூடிய ஒரு தானியங்களையோ இல்லை பழங்களையோ வந்து நம்ம குலை வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதிலே வந்து அவரை, துவரை, முருங்கை இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொத்து அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பேச்சு வழக்கில் எல்லாத்தையுமே வந்து குலையினோ இல்லது கொத்துனோ பல இடங்களில் பயன்படுத்தியிருப்போம். ஆனால் சில தானியங்களுக்கு தான் அந்தந்த பெயர்கள் வந்து கரெக்டாக இருக்கும், பர்டிகுலராக சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அவரை, துவரை, முருங்கை போன்றவற்றை வந்து கொத்து அப்படின்னு சொல்கிறோம். கொடிமுந்திரி போன்றவற்றின் குலையை வந்துட்டு நம்ம குலை அப்படின்னு சொல்கிறோம். கொடிமுந்திரி அப்படிங்கிறது இவங்க திராட்சையை தான் மீன் பண்ணுறாங்க. வாழை குலையை வந்து நம்ம தாறு அப்படின்னு சொல்லணும். கேழ்வரகு, சோளம், தென்னை, பனை போன்றவற்றின் குலையை வந்து நம்ம கதிர் அப்படின்னு சொல்கிறோம். அது அல்லாமல் நெல், திணை போன்றவற்றின் கதிரை வந்துட்டு நம்ம அலகு அல்லது குரல் அப்படின்னு சொல்லுவோம். வாழைத்தாற்றின் ஒரு பகுதி வந்து நம்ம சீப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாழைத்தாறு அல்லது சீப்பு இது வந்து உங்களுக்கு புக் பேக்கில் கூட ஒரு இது வந்திருக்கும், பிழைகளை திருத்தி எழுதுக. வாழைத்தாரின் ஒரு பகுதி வாழை சீப்பு, சீப்பின் ஒரு பகுதி தாறு அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மொத்தமாக இந்த மொத்தத்தையும் அந்த வாழைப்பழங்களையும் சொல்லக்கூடியது வந்து தாறு. இதில் இருக்கக்கூடிய ஒரு சீப்பை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறது தான் வந்துட்டு வாழை சீப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து குலை வகைகள். அவரை, துவரை போன்றவற்றை வந்து குலை அப்படி கொத்து அப்படின்னு சொல்கிறோம். திராட்சை அதாவது கொடி முந்திரியை குலைன்னு சொல்கிறோம். வாழைப்பழம் குலையாக இருப்பதை தாறு என்றும், கேழ்வரகு, சோளம், தென்னை, பனை போன்றவற்றை கதிர் என்றும், நெல், திணை போன்றவற்றின் கதிர்களை அலகு அல்லது குரல் என்றும், வாழைத்தாரின் ஒரு சீப்பு ஒரு பகுதியை வந்துட்டு நம்ம சீப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பழத்தோல் வகைகள். நம்ம வந்து ஜென்ரலாக என்ன நினச்சிட்டு இருப்போம், எல்லா பழத்தையுமே வந்து நம்ம பழத்தோல் அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா. ஆப்பிள்னாலும் நம்ம தோல்னு தான் சொல்கிறோம், வாழைப்பழம்னாலும் தோல்னு தான் சொல்கிறோம், தோலை நீக்கிட்டு சாப்பிடு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் நம்ம தமிழ் மொழியின் சொல் வளத்தில் ஒரு வகையான பழங்களுக்கும் அல்லது ஒரு வகையான காய்கறிகளுக்கும் அவற்றின் மேல் பகுதியை வந்து குறிப்பதற்கான பல்வேறு சொற்களை வந்து நம்ம தமிழ் மொழியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமே தமிழுடைய சொல்வளம் என்னங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து அதை பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்திட்டு இருக்கோமே தவிர தமிழ் மொழியில் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து சொற்கள் வந்து மிகவும் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பழத்தோல் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்குன்னா, தொலி, தோல், தோடு, ஓடு, குடுக்கை, மட்டை, உமி, கொம்மை. பெயர்களே பாருங்க எவ்வளவு வகையான பெயர்கள் இருக்கு அப்படின்னு. அப்ப தொலி அப்படிங்கிறது எதுக்கு சொல்றாங்க, மிக மென்மையான மேற்பகுதி. ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களின் மேற்பகுதி. ஆப்பிள், திராட்சையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தின் லேயர் ஆஃப் ஸ்கின் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்துட்டு நம்ம தொலி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது தோல் அப்படின்றது சற்று திண்ணமானது அல்லது தடிமனானது. வாழைப்பழம் போன்ற பழங்களின் தோல், அதைத்தான் வந்து நம்ம தோல்னு சொல்றோம். உரித்தால் நம்மளால் உரிக்கக்கூடிய வகையில் இருக்கு இல்லையா, கையில் உரிச்சு எடுக்கிற வகையில் கொஞ்சம் தடிமனாக இருக்கிறது வந்து தோல். ஸோ மிகவும் மென்மையாக இருப்பது தொலி, சற்று தடிமனாக இருப்பது தோல். அதற்கு மேல் தோடு, வன்மையானது அல்லது கடினமானது, எலுமிச்சை அல்லது ஆரஞ்சு. இப்போது உங்களுக்கு கற்பனையில் பார்க்கும்போதே உங்களுக்கு திராட்சைக்கும் வாழைப்பழத்திற்கும் ஆரஞ்சு அல்லது எலுமிச்சைக்குமான
தோல் உடைய டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா, அந்த பழத்தின் மேற்பகுதியான டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்போ மிகவும் மென்மையாக இருக்கக்கூடியது வந்து தொலி என்றும், சற்று தடிமனாக இருக்கக்கூடியது வந்து தோல் என்றும், அதற்கும் மேலே எலுமிச்சை அல்லது ஆரஞ்சு இதைவற்றை வந்து தோடு என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதை விட மிகவும் வன்மையானது விளாம்பழம், அதாவது நம்மளால கையில் உரிக்கவே முடியாது. விளாம்பழத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடச்சி தான், கொஞ்சம் தட்டி உடச்சி அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி இருப்பதை வந்து ஓடு அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் சுரைக்காயின் மேற்பகுதி வந்து உலர்ந்த நிலையில் குடுக்கை அப்படின்னு சொல்லுவோம். சுரைக்காய் வந்து ஒரு சுரை வந்து அப்படியே காஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய மேல் பகுதி காய்ந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதை தான் வந்து குடுக்கை அப்படின்னு சொல்கிறோம். தேங்காய் போன்ற காய்களின் மேற்பகுதி வந்து மட்டை அப்படின்னு சொல்லுவோம். தேங்காய் மட்டை அப்படிங்கிறது முழு தேங்காயை அப்படியே உரிக்கிறதுக்கு முன்னாடி மட்டையை உரிச்சிட்டு தான் நமக்கு தேங்காயை வந்து கொடுப்பாங்க. அந்த தேங்காயை நம்ம வந்து உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம மட்டை அப்படின்னு சொல்கிறோம். நெல், கம்பு போன்ற தானியங்களின் மூடி இருப்பதை வந்து நம்ம உமி அப்படின்னு சொல்லுவோம். நெல், கம்பு அதுக்கெல்லாம் வந்துட்டு உமி அப்படின்னு சொல்கிறோம். வரகு, கேழ்வரகு போன்ற தானியங்களின் உமியை வந்துட்டு நம்ம கொம்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு எத்தனை வகைகள் இருந்திருந்தால் ஒரு வகையும் குறிப்பதற்கு இத்தனை சொற்களை உருவாக்கி இருக்கணும். அத்தனை வகைகள் இருந்திருந்தால் அப்போ நாடு வந்து எவ்வளவு செழிப்பான ஒரு நாடாக இருந்திருக்கணும். இப்படி தான் வந்து நம்ம சொல் வளத்தையும் நாட்டு வளத்தையும் வந்து ஒன்றோட ஒன்று ஒப்பிட்டு கூறணும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு பழத்தோல் வகையிலே வந்துட்டு தொலி, தோல், தோடு, ஓடு, குடுக்கை, மட்டை, உமி, கொம்மை என்று பல வகையான பழத்தோல் வகைகள் இருக்கின்றன அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அடுத்தது தாவரங்களின் இலை வகைகள். இலையில எத்தனை வகைகள் இருக்கு? புளி, வேம்பு போன்ற இலைகளை, வேப்பம், புளி, வேம்பு இது எல்லாத்தையும் வந்து இலைன்னு சொல்லணும். அப்போ இதை மட்டும்தான் நம்ம வந்து இலைன்னு சொல்லணும். மற்ற எல்லாற்றையும் அவற்றிற்கான பெயர்களை கொண்டு தான் நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம ஜென்ரலாக எல்லாத்தையுமே வந்துட்டு இலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஆல், அரசு, வேம்பு, மா, பலா, வாழை இவற்றிற்கு இலை தான் வந்துட்டு இலை அப்படின்னு சொல்லணும். புளி, வேம்பு, வேப்ப இலை இதை தான் வந்துட்டு நம்ம இலைன்னு சொல்லணும். நெல், புல் போன்றவற்றை வந்துட்டு தாள் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நெல்லின் அடிப்பகுதியை வந்துட்டும் தாள் தான் சொன்னோம். அவற்றின் இலைகளையும் வந்துட்டு நம்ம தாள் அப்படின்னு தான் சொல்லணும். நெல், புல் போன்றவற்றை தாள் அப்படின்னு சொல்லணும். நெல், வரகு, புல் இவற்றையெல்லாம் தாள் அப்படின்னு சொல்கிறோம். சோளம், கரும்பு போன்றவற்றை தோகை அப்படின்னு சொல்கிறோம். கரும்பு, சோளம், நாணல் இவற்றை எல்லாத்தையும் வந்துட்டு தோகை அப்படின்னு சொல்லணும். ஓலை, அதாவது தென்னை ஓலை, பனை ஓலை, கமுகு, பாக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்துட்டு ஓலை அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தென்னை ஓலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இலைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கரும்பு தோகை கேள்விப்பட்டிருப்போம். கரும்பு இலைன்னு சொல்ல மாட்டோம், கரும்பு தோகை. அதோடு சேர்த்து நீங்கள் சோளம், நாணல் இவற்றையும் எழுதிக்கலாம். அது அல்லாமல் கீரை வகைகள் நமக்கு தெரியும். அகத்தி, பசலி, முருங்கை இவற்றை கீரை அப்படின்னு சொல்லணும். அருகு, கோரை போன்றவற்றை பூண்டு அப்படின்னு சொல்லணும். அருகு, கோரை இதெல்லாம் ஒரு புல் வகைகள். இவற்றின் இலைகளை வந்துட்டு நம்ம பூண்டு அப்படின்னு சொல்லணும். சப்பாத்தி கள்ளி, தாழம்பூ இவற்றை வந்து மடல் அப்படின்னு சொல்லணும். சப்பாத்தி கள்ளினா இந்த கேக்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தாழம்பூ இதெல்லாத்தையும் வந்துட்டு மடல் அப்படின்னு சொல்லணும். அதோட உசிலை இலைகளை வந்து தழை அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே இலைகளின் வகைகள். இவை எல்லாமே இலைகள் செழிப்பாக இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட வகைகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மொழியில் இலைகள் காய்ந்த பிறகும் உலர்ந்த பிறகும் அவற்றுக்கு வந்து வித்தியாசமான வேறு பெயர்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது காய்ந்த தாள் அல்லது தோகை. இப்போ நெல், வரகு இவற்றின் இலைகள் காய்ந்து விட்டாலோ, இந்த தாள் காய்ந்து விட்டாலோ அல்லது இந்த தோகை காய்ந்து விட்டாலோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், சண்டு அப்படின்னு சொல்லணும். அது அல்லாமல் வேறு இலைகள் காய்ந்து விட்டால், ஆல், அரசு, வேம்பு, புளி, வேப்பம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த இலைகள் காய்ந்து விட்டால் அதை வந்து சருகு அப்படின்னு சொல்லணும். ஸோ சண்டு, சருகு என்பது காய்ந்த இலைகளை குறிப்பிடுது. அதுலேயும் இலைகள் காய்ந்தால் சருகு என்றும், தாள், தோகை காய்ந்தால் சண்டு என்றும் குறிப்பிட வேண்டும். இவைதான் வந்து தாவரங்களின் இலை வகைகள். உங்களுக்கு வேர்ட்ஸ் எல்லாமே வந்து புதுசாக இருக்கும், மனப்பாடம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ரிப்பீட்டடாக அதை படிக்கும் போதோ இல்லை வீடியோஸ் பார்க்கும்போதோ உங்களுக்கு வந்து உங்களை அறியாமலே உங்கள் மனதில் வந்து அது பதிஞ்சிரும். ஸோ ரெப்பிட்டேஷன்ஸ் தான் தேவை, கஷ்டப்படாமல் படிச்சிடலாம்.
அடுத்தது மணி வகைகள். மணி வகைகள் அப்படின்னு சொல்லும்போது தானியங்கள், அதாவது விதைகளை, நம்ம கிரெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நெல், கோதுமை போன்ற தானிய வகைகள் இருக்கும் இல்லையா, அவற்றை தான் வந்துட்டு நம்ம மணி வகைகள் அப்படின்னு சொல்கிறோம். மணி வகைகள் என்பது தானியங்கள் மற்றும் விதைகளின் வகைகளை குறிக்கின்றது. அவை கூலம், பயறு, கடலை, விதை, காள், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை என பல வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவை தாவரங்களின் வித்துக்கள் மற்றும் பயறு வகைகளை வகைப்படுத்துகின்றன. ஸோ நம்ம தானியங்களை குறிக்கிற வகை அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே நெல், புல், கம்பு முதலிய தானியங்களை வந்து கூலம் அப்படிங்கிற வார்த்தை மூலியமா குறிக்கிறோம். அவரை, உளுந்து போன்ற தானியங்களை பயிறு அதில் சொல்கிறோம். வேர்க்கடலை, கொண்டைக்கடலையை கடலை, இது நமக்கு தெரியும். கத்திரி, மிளகாயை வந்து விதை அப்படின்னு சொல்லணும். புளி, காஞ்சிரை அப்படிங்கிற நச்சு மரம், இவற்றை வந்து காள் அப்படின்னு சொல்லணும். வேம்பு, ஆமணக்கு இவற்றை வந்து முத்து அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் வேம்பு, ஆமணக்குலேருந்தெல்லாம் வந்துட்டு எண்ணெய் எடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மா, பனை இவற்றை வந்து கொட்டை அப்படின்னு சொல்கிறோம். தென்னை வந்து தேங்காய் அப்படின்னு சொல்கிறோம். அவரை, துவரை இவற்றை முதிரை அப்படின்னு சொல்கிறோம். தென்னை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேங்காய், அதே போல் கடலை தெரிஞ்சிருக்கும், கொண்டை கடலை, வேர்க்கடலை இவற்றை கடலை அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு வந்து ஆமணக்கு, வேம்பு கூட முத்துன்னு தெரிஞ்சிருக்கும். கத்திரி, மிளகாய், விதை தெரிஞ்சிருக்கும். மற்றவை இவையெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு புதிய வார்த்தைகள். கூலம், அப்புறமா காள், முதிரை, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் புதிய வார்த்தைகளாக இருக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக படித்தோம் அப்படின்னா நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இவை தான் வந்துட்டு மணி வகைகள். அடுத்து வந்து இளம் பயிர் வகைகள். இளம் பயிர் வகைகள் அப்படின்னா, ஒரு மரமோ செடியோ சின்னதாக இருக்கும் பொழுது, பயிராக துளிர்ந்து வரும் பொழுது அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாழை மரம் அப்படின்னா, வாழை மரம் பெரிதானதுக்கு அப்புறம் தான் அதை வந்து வாழை மரம் அப்படின்னு சொல்லணும். மாமரம் நன்றாக பெரிதாக வளர்ந்து செழித்து காய்கனிகளை கொடுக்கும் பொழுது தான் அது மாமரம். ஆனால் அது சின்னதாக நீங்கள் செடியாக வாங்கி வந்து வைக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு மரத்திற்கும் ஒரு பெயர் ஒன்று. வாழைக்கன்று, மாங்கன்று அப்படின்னு சொல்லணும். தென்னை மரத்தை வந்து தென்னம் பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அனிமல் அண்ட் யங் ஒன்ஸ் படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி இது ட்ரீஸ் அண்ட் தேர் யங் ஒன்ஸ். அந்த யங் ஒன்ஸில் தான் வந்துட்டு அது என்ன பேர் அப்படின்னு சொல்லணும். நெல், கத்திரி போன்றவற்றின் இளநிலையை வந்து நாற்று அப்படின்னு சொல்கிறோம். மா, புளி, வாழை போன்றவற்றின் இளநிலை, அதனுடைய சின்ன மரக்கன்றை வந்து நம்ம கன்று அப்படின்னு சொல்லணும். வாழையின் இளநிலை வந்து குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னையின் இளநிலை வந்து பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம். பனையின் இளநிலை வந்து வடலி அல்லது மடலி அப்படின்னு சொல்கிறோம். விழாமரம், அதாவது விழாமரத்தை தான் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. விழாமரத்தின் இளநிலை வந்து குட்டி அப்படின்னு சொல்லணும். நெல், சோளம் போன்றவற்றின் பசும் பயிரை வந்துட்டு நம்ம பைங்கூழ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாற்று நடும்போது சொல்லுவாங்கள்ல, நெல்லை செடி நடுறோம்னு சொல்கிறாங்க, நெற்செடி நடுறோன்னு சொல்ல மாட்டாங்க, நெல் நாற்று நடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அந்த சின்னதாக யங்காக சாப்ளிங்காக அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம நாற்று அப்படின்னு சொல்லணும். ஸோ இளம் பயிர் வகைகள் பார்த்திங்கன்னா நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை, வடலி அல்லது மடலி, குட்டி, பைங்குள். இது எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு புதிதான வார்த்தைகளாக இருக்கும். ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்தீங்க, கேட்டீங்க, இல்லை படிச்சிங்க அப்படின்னா மிகவும் எளிதாக இருக்கும். இவைதான் தமிழ் சொல் வளம் என்ற உரைநடை பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய தாவரத்தின் அடிவகைகள், இலை வகைகள், வேறு இளம் பயிர் வகைகள், விதைகள், இவற்றின் வேறு பெயர்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம தமிழ் மொழியின் சொல் வளத்தையும் மிக அருமையாக நமக்கு விளக்குகிறது.